இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது இடையியல் அப்படின்னு. 1 hour தான் இருக்குது, 1 hour சீக்கிரம் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இடையியலை பொறுத்த வரைக்கும் இடையியல், ஓகே, இடையியல் என்னது? இடையியல் வினைகள் தெரியும், பெயரியல் தெரியும். இடையியல்லாம் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? சொற்கள், ஓகேவா? பகுதி விகுதி சந்தி சாரியை மாதிரி இடையில் வரக்கூடியதுன்றி. சரி சரி. இப்போ தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல இடையியல்னா என்னன்னு சொல்லிடுறாரு. எப்பயுமே அவர் அப்படி தான் செய்வார். என்ன சொல்வார்? வினையல்னா என்ன, பெயரியல்னா என்ன, இடையியல்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறாரு. ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இடையியல் என்னன்னா இடையில் வருது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதில் பெயரையும் வினையும் சார்ந்து வரும். சார்ந்து வரும். ஓகே, இடையில் வரும். சில இடங்களில் என்ன செய்யும்? சில இடங்களில் முன்னாடி வரும், கடைசியில் வரும். சில இடங்களில் முதலிலும் ஈற்றிலும். ஓகே, ஃபஸ்ட்லேயே வரும், லாஸ்ட்லேயே வரும். கடைசியாக ஒரு பாயிண்ட்டு, தனித்து இயங்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்றார். இந்த இடைச்சொற்கள் தனித்து இயங்காது. நாலு பாயிண்ட் சொல்லிடுறார். இடைச்சொற்கள் என்ன செய்யும்? பெயரையும் வினையும் சார்ந்து வரும், இடையில் தான் வரக்கூடிய. உங்களுக்கு தெரியும், இப்போ வர எடுத்துக்காட்டாக இப்போ நடந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே, நடந்தான், நட, என்னது நடன், இது இத்தான் மாறும், அது ஓகே. ஓகே, இங்கே ஒரு இது வருமா? ஆமாம், இங்கே ஒரு இத்து. இந்த இத்து தான் இடைநிலை. இந்த இத்து தான் இடைநிலை. வேற ஒன்றும் இல்லை. இப்படி நிறைய இருக்கு. இப்படி நிறைய சொற்களை இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஓகேவா? இந்த இடையல்னா என்னன்னு சொல்லிட்டு, இடையல்னா முதல் என்ன சொல்றாரு? இடையியல் என்றால் என்ன அப்படின்னு சொல்றாரு. இங்கே பாருங்க, இடையெனப்படுவ. என்ன சொல்றாரு? இடையெனப்படுவ. இடையெனப்படுவ பெயரோடும் வினையோடும் நடைபெற்று இயலும். அதோடு சேர்ந்து வரும். தனித்து இயங்காது, தனக்கு இயல்பியா, தனித்து இயங்கக்கூடிய தன்மை கிடையாது. இடையெனப்படுவ பெயரோடும் வினையோடும் நடைபெற்று இயலும். என்ன செய்யாது? தனித்து இயங்காது, தனித்து இயங்கக்கூடிய தன்மை இல்லை. இதான் முதல் சொல்லக்கூடிய நூற்பா. இடைச்சொல் என்பது சொல்லப்படுவன பெயர் சொல்லோடும் வினைச்சொல்லோடும் சார்ந்து நடைபெற்று இயங்கும். அவை தாமே தனித்து இயங்கும் இயல்பில்லை. பெயரோடும் வினையோடும் என்றதனால் அதற்றோடு கூடி நின்று நடத்தல் பெறப்படும். எனவே பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் உணர்த்தி சிறப்பித்து. அவ்வளோலாம் வேணாம், புரியுதில்ல உங்களுக்குப்பா? பெயர் சொல்லும் வினை சொல்லோடு சேர்ந்து வரும், தனித்து இயங்காது. முதல் நூற்பா. இப்போ ரெண்டாவது நூற்பா என்ன? இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. கண்டான். இப்போ நம்ம பார்த்தோமா தான், ஓகே, நம்ம பார்த்தோமா தான் எக்ஸாம்பிள்ஸ். கண்டான். இங்கே என்ன, இது இங்கே என்ன இருக்கு? பேர் இது இடைச்சொல் இருக்கு.
என்னாச்சு? இல்லை அண்ணா ஞாபகத்தில் இருக்கீங்களா? இட். ஓகேவா? இட்டு ப்ளஸ் ஆன், டான். இங்கே என்னது? கல்லை ஐ, இங்கே இசின், இங்கே அருங்குறைத்து. இவை சொல்லிற்கு உறுப்பாய் வந்தது அப்படின்னு. நூற்பா முதல் நூற்பால் வந்து பெயரோடும் வினையோடும் வரும், தனித்து இயங்கக்கூடியது அல்ல அப்படின்னா. ரெண்டாவது இடைச்சொல்லோட வகை சொல்றார். எத்தனை வகை இருக்கு? எத்தனை வகை இருக்கு? ஒரு 1000 வகை இருக்குமா? எத்தனை வகை இருக்கு? ஒரு 7 எழுதிக்கங்க. நான் சொல்றது இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியாது, நான் சொல்றது எழுதிக்கங்க. பாயிண்ட் 1 இடைச்சொல் வகைன்னு எழுதிக்கங்க. இடைச்சொல் வகை புணர்ச்சிக்கு உறுப்பாக வரும். என்னது? புணர்ச்சிக்கு உறுப்பாக வரும். ஒரு பாயிண்ட். புணர்ச்சிக்கு புணர்ச்சிக்கு உறுப்பா வரும். உறுப்பாவன ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வினைச்சொல்லுக்கு உறுப்பாகும். வினைக்கு உறுப்பாக வரும். மூணாவது வேற்றுமைக்கு உறுப்பாக வரும். நான்காவது சொற்களுக்கு உறுப்பாக வரும். அஞ்சாவது இசை நிறைகளுக்கு, இசை நிறைக்கு இடையில் வரும். செய்யுள்ள. ஆறாவது குறிப்பில் பொருள். தருவன. ஏழாவது ஓம உருவுகள். ஸோ இடைச்சொற்கள் 7 வகை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இடைச்சொற்கள் 7 வகை. புணர்ச்சிக்கு உறுப்பு, வினைக்கு உறுப்பாக வரும், வேற்றுமைக்கு உறுப்பாக வரும், அசை சொல்லுக்கு உருவாக வரும், இசை சொல்லுக்கு உருவாகும், குறிப்பிற்பொருள் தருவத்துக்கு வரும், ஓம உறுப்புக்கு வரும். ஓகே, எழுதியாச்சா சார்? ஓம உறுப்புகள். ஓமை. அது ஓமை வேற, ஓம உறுப்பு வேற. என்ன கூட புரியுங்க? ஓம உறுப்பு தான். ஓகே, இப்போ 100 ரூபாய் படிச்சு வரையும் உங்களுக்கு புரியும். புணரியல் நிலைக்கு பொருள் ஃபர்ஸ்ட் ஒன்று. புணரியல் நிலைக்கு வினைச்சொல் காலமோடு வரும். வினைச்சொல் எப்பயுமே நமக்கு நேத்தான் பார்த்தோம். வினைச்சொல் காலம் காட்டும். மூணாவது வேற்றுமைக்கு, நாலாவது அசைக்கு, அஞ்சாவது இசைக்கு, ஆறாவது குறிப்பில் பொறுத்துறதுக்கு, ஏழாவது ஒப்பு, ஓம உறுப்பு. ஒப்பிட்டு சொல்றோம்ல, இதுக்கும் இதுக்கும் அப்படின்ற பொழுது இடையில வரும். புரிஞ்சா? பாருங்க. புணரியல் நிலையிடை பொருள் நிலைக்கு உதவும். வினைச்சொல் மருங்கில் காலமோடு வரும். வேற்றுமை பொருள்வையின் உருவாகும். அசைநிலை கிளவி ஆகியவை. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த 7ல் புணர்ச்சி பற்றி நம்ம என்ன பண்ணிட்டோம்? முன்னாடியே பார்த்துட்டோம். வினைச்சொல்லும் பார்த்துட்டோம், வேற்றுமையும் பார்த்துருக்கோம். அசைச்சொல் பார்க்கல, இசைச்சொல் பார்க்கல. ஓம உருவம் ஆல்ரெடி தனியாக ஒரு சாப்டர் இருக்கு. இங்கே பொருளதிகாரத்தில் தனியாக ஒரு சாப்டர் இருக்கு. ஸோ இந்த இடையில இந்த 3 சாப்டர் பற்றி தான் பேசுறாரு. புரியுதா? புரியலையா? அங்கே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஓம வேற்றுமை உறுப்புகள், ஐயாளுக்கு இன்னது கண், இப்படி அங்கங்கே இடையில் வரக்கூடிய சொற்களை பற்றி பார்த்தாச்சு. இந்த இடையில் வந்து தொல்காப்பியர் பேசுவது இந்த 3 சாப்டர் பற்றி தான் பேசுகிறார். ஓகேவா? எந்த சாப்டரு? அசைச்சொற்கள், இசைச்சொற்கள், குறிப்பில் பொருள் தருவன.
இப்போ இந்த 7 எழுதுனீங்கல்ல, புணர்ச்சிக்கலாம். சும்மா எக்ஸாம்பிள் மாதிரி சொல்ல எழுதிக்கங்க. எழுதுனீங்கல்ல, புணர்ச்சிக்கு உறுப்பு. புணர்ச்சி பரும் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது நிலைமொழியும் வறுமனையும் சேரும் பொழுது கரும்பின் சாறு. எக்ஸாம்பிள், கரும்பின் சாறு. இவங்க பேசுகிறப்ப மைக் நல்லா இருக்கு பாருங்க, நம்ம பேசுகிறப்ப மைக் இவ்வளோ கணீர் இருக்கு பாருங்க. கரும்பின் சாறு. இதில் இடைச்சொல் எங்கே இருக்கு? கரும்பின் இன்னு இருக்கா? அப்புறம் மரத்துக்கிளை, அத்துச்சாரியை இருக்கு. ஓகேவா? அப்போ புணர்ச்சியின் போது சாரிகைகளாக வரக்கூடியது இருக்கு. நல்லா இருக்க? இல்லை நல்லா சத்தம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வேற ஃபங்க்ஷன் பண்ணி நல்லா சவுண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, எடுத்துக்காட்டு. அடுத்த வினைச்சொல் நம்மளுக்கு தெரியும். காண்பான், கண்டான். காண்பான், கண்டான் அப்படியே பிரிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எது இடைச்சொல்? காண்பான்ல இப்பு, கண்டான்ல இட்டு. வெரி குட். வேற்றுமை உறுப்புகள் அவனை, இது ஐ, அவனால். ஓகே, அது தெரிஞ்சிருச்சு. ஓம உறுப்புகள் தனியே நின்று இருப்பது, அது தனியாக. போல, அன்ன, மான, கடை, அது நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். பொருளதிகாரத்தில் ஓம உறுப்புகள் என்ன பார்ப்போம்? போல, அன்ன, மான, கடுப்பு அப்படின்னு ஒரு நிறைய வகைகள் பார்ப்போம். இப்போ பார்க்க வேண்டியது 3 தான். என்னது? அசை, இசை, பொருள். தொல்காப்பியர் இந்த சாப்டர், இந்த அதிகாரத்தில், இந்த இயலில் பார்க்கும் பொழுது முதல்ல இப்போ இடையியல் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இடையியல்ல 3 பற்றி மட்டும் தான் பேசுறார். இடையியல்ல 3, 1 2 3. மூணாவது இசை, இசைநிலை, அசைநிலை, ஆமாம். என்ன சொன்னேன்? என்ன பார்த்தோம்? பொருள், பொருள் தருவதான் இருக்கும். குறிப்பால் உணர்த்தும், அவ்வளோதான். காரணம் பொருள் தரும். ஓகே, இப்போ இந்த பொருள் தருவனையை மட்டும் கொஞ்சம் பெருசாக பேசுகிறார். என்னன்னா, பலபொருள் தரும் சொற்கள், பலபொருள் தரும் இடைச்சொற்கள், பலபொருள் தரும் இடைச்சொற்கள். ஓகே, ஒரு பொருள் தரும் இடைச்சொல். இந்த பலபொருள் தரும் இடைச்சொற்களை 8 சொற்கள் சொல்றார். எத்தனை? 8. ஒரு பொருள் தரும் இடைச்சொற்கள் 7ன்னு நினைக்கிறேன். இல்லை, 12 சொல்றார். இது அசையில் 2 பிரிக்கிறார். முன்னிலை அசை அப்படின்றார். முன்னிலை அசை சொற்களா ஒரு 6 பேசுறார். அசை சொற்கள் அப்படி அசை நிலைனே ஒரு 7 பேசுறார். ஓகே, இடையல் வகைகளை சொல்கிறார். 7 வகைகள் சொல்லிவிட்டு, ஆல்ரெடி நம்ம மற்ற இயல்களில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடையியல் சாப்டரில் மொத்தம் 3 தான் பேசுகிறாரு. குறிப்பில் பொருள் தருவன, அசைநிலை, இசைநிலை, இதை பற்றி தான் பேசுகிறார். அப்படி சொல்லும்பொழுது குறிப்பில் பொருள் தருவன, அப்போ வரக்கூடிய இடைச்சொற்கள்லாம் எதுன்னா பல பொருள் தரக்கூடிய இடைச்சொற்கள். பல பொருள் தரும் அந்த இடத்துல வரக்கூடிய இடைச்சொற்கள்.
பலபொருள் தரக்கூடிய இடத்துல வரக்கூடியது, ஒரு பொருள் தரக்கூடிய இடத்துல வரக்கூடிய இடைச்சொற்கள் எது எது. அப்புறம் அசை நிலையில் முன்னிலை அசை, அசை நிலைன்னு சொல்லி 7 பேசுகிறார். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? இசைநிலை பார்த்தலாம். இப்போ இங்கே என்ன பார்க்கணும்? பலபொருள் தரும் இடைச்சொற்கள் எது எது அப்படின்னு பார்க்கணும். கரெக்டாக மேடம்? சவுண்டு தான். மியூசிக்காக இசை போடுறோம்ல, இசைக்காக சில வார்த்தை சேர்க்குறோம்ல, அலபடையெல்லாம் சேர்க்குறோம்ல, அது மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம்மா, அசைநிலை சொற்கள் தான் வரும். எழுதிக்கிறீங்களா? இல்லை இல்லை, 100 வயசு தான் நான் போகிறேன். ஓகே, புரியுதா? இதுக்கு 100 என்ன அப்படின்னு பார்த்தா இந்த 7 பார்த்தாச்சு. இந்த பாருங்க, இந்த 7 தான் இங்கே 100 எழுதியிருக்கார். 1/2 பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இடைச்சொல் நிற்கும் இடங்கள் நம்ம முன்னாடியே பார்த்ததான். எப்பயுமே இடையில் வரக்கூடியதான் இடைச்சொற்கள் நம்ம நினச்சிருப்போம். முன்னாடி வரும், சில இடங்களில் பின்னாடியே வரும்னு சொல்லி சொல்கிறாரு. அவைதான் முன்னும் பின்னும் மொழி அடுத்து வருதலும். முன்னும் பின்னும் வரும், மொழி அடுத்து வரும், ஈற்றெழுத்து சில டைம் திரிஞ்சும் இடைச்சொற்கள் வருன்றார். முன்னாடி வரும், பின்னாடி வரும், ஈற்றெழுத்து திரிந்தும் வரும். இதை படித்து பாருங்க, புரியும் உங்களுக்கு. 100 எழுதிக்கங்க. அவைதான் முன்னும் பின்னும் மொழி அடுத்து வருதலும், தம் ஈறு திரிதலும், திரிது அவன் நிலையிலும். ஒன்று வரதுக்கு பதில் இன்னொரு இடத்துல அந்த இடத்துல வர்றது. இப்போ ஒரு தில் இருக்கலாங்களே, தில்லே அப்படி வரும், தில்லுன்னு. அது வந்து அந்த இடத்துல வந்து அது வர வேண்டிய இடத்துல இன்னொரு எழுத்து வருது. எங்கெங்கெல்லாம் அன்னவையெல்லாம் உரிய என்ப. அவைதான் இந்த இடைச்சொற்கள். முதல் 100 பார்த்து 2ஆம் 100 வகை சொல்லிட்டாருங்க. இந்த வகைக்கு அடுத்து 3ஆம் தான் சொல்லும்போது என்ன சொல்றேன்னா, இந்த 7 வகையும் அவை முன்னும் பின்னும் மொழி அடுத்தும், மொழின சொல்லை அடுத்து வருதலும், தம் ஈறு திரிதலும். சில இடங்களில் வந்து என்ன செய்யும், லாஸ்ட் எழுத்து வந்து ஈற்றெழுத்து திரிஞ்சு ஆயா மாறுதல், அது மாதிரி மாறும். சில இடங்களில் இந்த எழுத்து வர வேண்டிய இடத்துல வேற ஒரு எழுத்து வரும். அப்படி இருக்கு. இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இடைச்சொற்கள் தம் மொழிக்கு இடையே வருதும், இடையிலே வரும், மொழியின் முன்னிலையும் வரும், பின்னிடத்துலையும் வரும் என மொழியை அடுத்து வரும் முறைகள் காணப்படும். சில பொது இடைச்சொற்கள் தம் ஈறு திரிந்து வரும், மற்றும் சில சமயம் ஒன்று இருக்கக்கூடிய இடத்தில் பிரிதொன்று வந்து அங்கு பொருந்தும், அல்லது பிரிதோடைய சொல் வந்து அங்குள்ளதோடு இணையும். ஒன்று இங்கே இருக்க வேண்டியதுக்கு இன்னொரு வார்த்தை வரும், இன்னொன்று ஜாயின் பண்ணி என்ன செய்யும் வரும், அங்கே இருக்கிறது கூடயே ஒரு வார்த்தை ஜாயின் ஆகி வரும். இவையெல்லாம் இடைச்சொல் வருவதற்குரிய இயல்புகள் அப்படின்னா, இடைச்சொல் வருவதற்குரிய இயல்புகள் எங்கெங்கெல்லாம் வரும் சார் அப்படின்னா, பெரும்பாலும் பெயர் சொல்லனா பெயரை குறிப்பது, வினை சொல்லனா வினையை குறிப்பது, இடைச்சொல்னா இடையில் வருவதுன்னு தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி வரும், பின்னாடி வரும், கடைசிலையும் வரும், சில சேம் ஈறு திரிஞ்சு வரும், வர வேண்டிய இடத்துக்கு வேற ஒன்று வரும் அப்படின்னு சொல்கிறார். புரிஞ்சா? அடுத்த 100 போயிடலாமா? அது கீழே எடுத்துக்காட்டலாம் போடுறாங்க. இந்த தில் என்பது தில்லன்னு வரும் அப்படின்லாம் இருக்குது. நீங்கள் இதை நான் பிடிஎஃப் அனுப்புகிற பார்த்துக்கங்க. 100 புரிஞ்சால் போதும் உங்களுக்கு. கீழே சும்மா இடை என்று முன்னே வர்றது என்ன அடுத்து, தமிழ் திருதல் என்னன்னு தான் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த 8 சொற்கள் பார்த்தோம்ல, ஆமாம், இந்த 8 சொற்கள் என்ன எழுதிக்கங்க. மண் 2 சொல்லி என்ன, மாயின் மண். இந்த பாருங்க, பலபொருள் தரும் இடைச்சொற்கள்னு போட்டு 1/2 8 போடுங்க. ஓகே, ஒன்று வந்து மண் இடைச்சொல், அது மட்டும் போடுங்க, மண் மட்டும் போடுங்க. ரெண்டாவது தில், தில். ஓகே, தில். ஓகே, மூணாவது கோன், மூன்றாவது கோன். புரியுதா? கோன். ஃபஸ்ட்டு என்ன எழுதுறீங்க, மண், அப்புறம் தில், அப்புறமேட்டு கோன். நாலாவது நான்கு இல்லை இல்லை, கொன் என்பது அச்சமின்மை வருது, கோன் தான் வந்துடுது. அது ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது குறியில போட்டுக்கோங்க. அப்புறம் குறியில் தான் வருது. வேறு 100 புக்கில் பாருங்கள், இது ஏன் அங்கே மேலே போட்டு கொன் தான் போட்டிருக்கா? ஓகே, கொன்னுன்னே போட்டுருக்கேன். ஒரு பேனா கொடுங்க, நானே தப்பாக எழுது. எத்தனை எழுதிக்கிங்க?
நான் 3 எழுதியிருப்பீங்க. மந்தில் எழுதிட்டீங்க. அதான் சார் ஓகே. 4வது ஓ. 5வதா? சரி. 5வது ஓ. ஆமாம், ஓ. வந்தானோ காலமோ அப்படின்னு. ஓகே. அடுத்த ஏ எழுதியாச்சா? என்ன எழுதிக்கீங்க? மந்தில் கொன்வும் ஓஏ என் என. அடுத்தது என என்கின்ற கிளவின்ற என்கின்ற சொல்லு நடத்தார். என தாங்க மேட்ரு. எழுதியாச்சா? கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா? அடுத்தது எத்தனை ஆச்சு? 8 ஆயிடுச்சு. அதற்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய 7 தான் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 தானே சார் இருக்கு. என்று இப்போ நம்ம வேற்றுமை உருபுகள் பார்த்தோம்ல, வேற்றுமை இல்லை, இந்த வேற்றுமை இந்தந்த பொருள்களில் வரும், அச்சம் அப்படின்ற மாதிரி இந்த 8 இடைச்சொற்களும் என்னென்ன விஷயங்களில் வரும்னு எழுதியிருப்பார். இப்போ நீங்கள் நூற்பா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எழுதிருக்கீங்களா? 1 by 1 1 by 1 தான் எழுதிருக்கீங்க. நான் சொல்கிறது அப்படி எழுதிக்கங்க. மண் இருக்குல்ல, அது கழிவு, ஆக்கம், ஒளிசை. இது வரும், இந்த பொருள்களில் வருன்றார். கழிவே, ஆக்கம், ஒளிசை, கிளவி என்ற அம்மூன்றென்ப மண்ணசை சொல்லே அப்படின்றார். கழிவு எதில் வருமா? மண் எதில் வருமா? இது 1, இது 2. மண் என்னும் சொல் இந்த 3 அடிப்படையில் தோன்றும். புரிஞ்சா? நம்ம எடுத்துக்காட்டு சொல்கிறேன், சும்மா நீங்கள் இப்போ எழுதிக்கங்க. 1 அப்படி எழுதிக்கங்க. மண்ணுக்கு முன்னாடி இந்த 100 எழுதினாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கழிவே, ஆக்கம், ஒளிசை, கிளவி என்று. ஓகே. ஓகே. 2வது என்ன எழுதிக்கீங்க? தில் எழுதிக்கங்க. விளைவே, காலம், ஒளி, இசை. எழுதியாச்சா? மண் எத்தனை இதில் வருது? 3. தில் 3. கொன்று தான் எழுதியிருக்கேன். அங்கே தான் நான் தான் தப்பு பண்ணேன். இங்கே கொன்று தான் இருக்கு. கொன் 4 வரும். மேம் உங்களுக்கு புரியல? புரியுது. கொன் இருக்குல்ல, அது 4 இடத்துல வரும். என்னென்ன அப்படின்னா அச்சம், பயனின்மை, அச்சம், பயனின்மை உரைத்தல், காலம், பெருமை. அச்சம், பயமின்மை, காலம், பெருமை. ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்களேன், அதுக்கான வார்த்தை இங்கே இருக்குது பாருங்கள். கொன்முனை இராவூர்னா அச்சத்தை பேஸ் பண்ணியிருக்கோம். இப்படி இருக்கும். நான் வேறு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் தரேன். அச்சம், பயமிலின்றார். பயமிலினா பயமின்மைன்னு அர்த்தமா. காலம், பெருமை, அப்பால் 4 கொண்டு சொல்லி. இல்லையாச்சா? அடுத்து என்னது? இது கொஞ்சம் ஜாஸ்தியாக 8 சொற்கள் இருக்கு. எச்சம், ஃபஸ்ட்டில் என்ன செஞ்சோம்? 3 வச்சார், அதுக்கப்புறம் 4 வச்சார். இந்த என்ற இடைச்சொல் 8 இடத்துல வருண்டார். எச்சம் சிறப்பு, ஐயம் எதிர்மறை, முற்று. எச்சம் சிறப்பு, ஐயம் எதிர்மறை, முற்று. எண்ணேன்னு போட்டுக்கோங்க. எண்ணே. தெரிநிலை, ஆக்கம். எச்சம் சிறப்பே, ஐயம் எதிர்மறை, முற்றே, எண்ணெய், தெரிநிலை, ஆக்கம் என்று அப்பால் 8 உண்மை சொல்லே. ஒரு பொருளை பல பொருளை உணர்த்தக்கூடிய வார்த்தைகள். அடுத்து என்னது? ஓ. அது ஒரு 6 இருக்கு. ஓ பிரிநிலை வினா. ஓ பிரிநிலை வினா, எதிர்மறை, ஒளி இசை, தெரிநிலை, கிளவி, சிறப்பு. பிரிநிலை வினா 3 ஓகே. 1 2 3 4 5 6 3 என்பது ஓகாரம்மே. லாஸ்ட் என்னது?
ஏ. ஏ வந்து ஒரு 1 2 3 4 5 5 இருக்குது. ஏ வந்து ஒரு 5 இருக்குது. இது எழுதியாச்சா? மாற்றலாமா? தேற்றம் வினா, தேற்றம் வினா பிரிநிலை எண் ஈற்றசை 2 3 4 5 இந்த பொருள்களில் இடம்பெறுன்ற. இன்னும் ஒன்று இருக்குது. என்னது? 2 இருக்கா? ஆமாம். அடுத்தது என. என வந்து ஒரு 6. என வந்து ஒரு 6. மாற்றட்டா? வினை, குறிப்பு, இசை, பண்பு, எண். இந்த உரியியல் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன. எத்தனை பி இடையில் உரியியலுக்கு இது என்னது? இடையில் கம்மியாக 100 பாதாளம். இடையில் 48, உரியியல் தான் 100. ஆனால் ஸ்லைடு எனக்கு 45 வந்துச்சு, 45 46 வந்துச்சு. நான் தான் பார்த்தேன். இல்லையாச்சா? அடுத்தது என்று. என்று என்ற இடைச்சொல்லும் நல்லா கவனிச்சுக்கோங்க. என்று என்ற இடைச்சொல்லும் என என்பது போல் அது மாதிரியே அந்த 6 சொற்களை சார்ந்து பொருள் உணர்த்தும். அப்போ என்று எத்தனை மொத்தம்? 6 தான். இது மாதிரி அந்த 6 இந்த 6க்கு பொருந்தும் சொல்லிடுறார். ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு பொருள் தரும், ஒரு பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் எத்தனை சொன்னேன்? 12. ஃபஸ்ட்டு வந்து மற்று. முதல் என்னது? மற்று. ஒரு பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் தலை போட்டுக்கோங்க. முதல்ல இருக்குது மற்று. மற்று என்னும் இடைச்சொல் வினை மாற்று அசைநிலை அது அது தனியாக நடத்திக்கலாம். 2ல் வந்து வரும் அப்படின்றது. ஓகே. பற்று. ரெண்டாவது எற்று. ரெண்டாவது எற்று இல்லையாச்சா? மூணாவது மற்ற எது. மூன்றாவது மற்ற எது. நாலாவது மன்ற. மன்ற. அஞ்சாவது தஞ்சம். நானே பாருங்க ஒரு 8 9 பக்கத்து நோட்ஸ் எடுத்து வந்தேன். தஞ்சம். அஞ்சாவது. ஆறாவது ஆறாவது அந்தில். அந்தில் அப்படின்னு சொல். அந்தில் என்னும் சொல். ஆறாவது அந்தில். ஏழாவது கொல். எட்டாவது எல். எல் வலை மகளிர்ன்றாமரம். இந்த 7 வார்த்தை எல் வலை மகளிர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒளி வீசும் வலைகள் கலைந்த மகளிர். எல்லுன்னா இப்போ ஒளின்னு அர்த்தம். ஒளி வீசும் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த வார்த்தை தெரிஞ்சால் சங்க இலக்கியம் படிக்கிறப்ப ஓ எல்லுன்னா அப்படின்னு தெரியும். இது ஒரு இடைச்சொல் பயன்படுத்துறாரு. ஒளி வீசும் மகளிர் எழுதிருக்கலாம், நான் ஒரு இடைச்சொல் பயன்படுத்தலாம்னு சொல்லி எல் அது மாதிரி தான் வரும். கொல்லு அப்படின்னா கொல்லுன்னா ஐயம்னு அர்த்தம். நம்ம இப்போ கொல்றதுனா வச்சு கில்லிங் ஆயிடுச்சு. கொல்லுன்னா ஐயம். வருவார்கொள் வாலி தோழி. அவன் வருவாது டவுட்டாக தானே இருக்குது. வருவானா இன்னைக்கு ஈவினிங் வரேன்னு சொன்னானே தலைவன், வருவானா அப்படின்றது. இதெல்லாம் படிச்சுட்டு சங்க இலக்கியம் படித்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓஹோ கொல்லுனாதா, ஓ அவனை கொல்லு நம்ம தோழி அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே பொருள் பார்த்தோம்னா சிக்கலாயிரும். வருவார் கொல் வாலி தோழி. ஆமாம், கற்றதுனால் ஆய பயன்கொள் இருக்குல்ல, அது மாதிரி அப்படி ஒவ்வொரு சொற்கள் இருக்குது. எவ்வளோ நுணுக்கமாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு எங்கே போயிடும்? நம்ம பொருளதிகாரத்துக்கு போயிடும். பொருளதிகாரத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த வார்த்தைகள்லாம் வச்சு எழுதுகிற மாதிரி எல்லாத்தையும் அப்படி. அந்தில்னா என்ன? ஆங்கு அப்படின்னு இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு தான் அந்தில்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அடுத்தது ஆர். இங்கே பாருங்க, இங்கே ஆர் வந்து ரகரை ஈருன்றார். பலர்பாலுக்குரிய ரகரை. இது நம்மளுக்கு தெரியும். உயர்திணை பலர்பாலுக்குரிய ரகரை ஈரு. கரெக்டா? இன்னொரு போட்டால் ஆம்பளை, இல்லு போட்டால் பொம்பளை, இரு போட்டால் பலர்பால்னு தெரியும். அதில் வந்து சேர்ந்தனர், வந்தார், இலக்கோனார் பேசினார், வரதராசன் எழுதினார். ஆர் வந்து உயர்வை பண்ணை குறிக்குது. இயற்பெயர் முன்னர்ன்றார். ஒரு இயற்பெயர் முன்னாடி ஆரை கிளவி வரும் அப்படின்னு நாம் அடுத்த கிளாஸ் ஏதாவது முடிஞ்ச டைம் இருந்தால் பார்த்தோம். இந்த ஆர் 2 இடங்கள்ல வருன்றார். ஆர் என்பது மதிப்புண்மைக்கும் வரும், இடைச்சொல் அசைநிலையாக வருன்றார். தொகையும் ஆர் என்ன வரும்? தொகையும் ஆர் உழவோ அப்படின்னு வருது இல்லை, இங்கேயும் வரும். அசைநிலையாக வரும், அங்கே இதுக்கு கொடுக்கவே வருங்கிறார். ஆர் வந்து ஈற்றெழுத்தாக வரும், இடைச்சொல்லாக வரும்னு போட்டுக்கோங்க. அடுத்தது என்னது? 9 ஆர்
ஒன்று ஈருன்னு போட்டுக்கோங்க, 9வது போட்டு 6 போட்டு ஈருன்னு போட்டுக்கோங்க ஆப்போசிட்டில், 10ல் வந்து 6ன்னு போட்டு இடைச்சொல்னு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஏரை குறை 2 வார சொற்கள். ஏரை குறை அது இசை நிலையாக வரும், அசை நிலையாக வரும். இசை நிலையாகவும் வரும், சில இடங்களில் அசை நிலையாக வரும்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பார். இங்கே வந்து அசை நிலையாக வருது, இங்கே வந்து இசை நிலையாக வருதுன்னு சொல்லி பிரிச்சிருப்பார். நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக வந்து மா. மா என்பது பெரும்பாலும் வியங்கோள் அசைச்சொல்லாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இங்கே நூறுபா தப்பாக இருக்குது. அப்புறமேட்டு முன்னிலை அசைச்சொற்கள் அப்படின்னு தனியாக சொல்கிறார். முன்னிலை முன்னாடி இருக்கக்கூடிய தன்மை படர்க்கை இருக்குல்ல, அதில் வந்து முன்னிலை அசைச்சொற்கள் சொல்லிட்டு, இது வந்து முயா கிடையாது, மியா. மியா, இக, மோ, மதி, இகும், சின். முன்னிலை அசைச்சொற்கள் தெரியுது. மியா 6, மியா, இக, மோ, மதி, இகும், சின். நம்ம பயன்படுத்த சொற்கள் தான், சும்மா பார்க்குறவங்களுக்கு தான் இருக்கும், நடுவில் பிரித்து பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் கீழே இருக்கு பாருங்களேன். கேன்மியா, கண்டிக, மொழிமோ, உரைமதி, கண்டிகும். ஓகே, முன்னிலை அசைச்சொற்கள். இதுக்கு கொஞ்சம் சிறப்பு விகுதி கொடுக்குறாரு. ஏதாவது மியாவுக்கும் ஈகாவும் ஒன்றும் சேர்வு வரும்போது சில சேஞ்சஸ் ஆகும், சில இடங்களில் வரும் அப்படின்றதையும் நம்ம என்ன சொல்ல, இந்த முன்னிலை அசைச்சொற்களுக்கு சில சேஞ்சஸ் ஆகுன்றதை சொல்கிறார். இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து அந்த சேஞ்சஸ் பற்றி பேசும். மிகுமும் சின்னும் வந்து வேறு இடங்களில் வரப்போ எப்படி வரும், அம்மன்றது வந்து வேறு இடங்கள் எப்படி வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பார். நம்ம இதை நீங்கள் ஒரு பார்த்துங்க. இப்போ அசைச்சொற்கள் தனியாக சொன்னேன்ல, ஒரு 7 சொன்னேன்ல. முன்னிலை அசைச்சொற்கள் சொன்னேன், அப்புறமேட்டு அசைச்சொற்கள் தனியாக சொன்னேன். அந்த அசைச்சொற்கள் ஒரு 7 இருக்குது. யா, கா, பிற, பிறக்கு, அரோ, போ, மாது அப்படின்னு சொல்லி இருக்கு. தோன்றுவன் மாதோ கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. நசை பிறக்கொழிய, இவளிவன் காண்டிகா, இருங்குயில் ஆளுமாறோ அப்படின்லாம் வருது இல்லை, அந்த வார்த்தைகள்லாம் சங்க இலக்கிய பாடல்கள் நிறைய இந்த வார்த்தைகள் எல்லாமே இருக்கும். நம்ம அடுத்த டைம் இது பொருளதிகாரம் படிக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சங்க இலக்கிய பாட்டை என்ன செய்வோம் எடுத்துக்காட்டி பேசும்பொழுது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியும். ஆண் பார்க்குறேன். அசைச்சொற்கள் 7. 1 2 3 4 5 6 7 7 6 5 4 3 2 1. சரி, இது எந்தெந்த பொருள்கள் வருன்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கீழே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, நம்ம இப்போ தனித்தனியாக பார்க்குறதுக்கு இதை இந்த பிடிஎஃப் இப்போ உடனே அனுப்பிச்சிடுறேன். ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இப்போ கிளாஸிஃபைட் பண்ணி பிரிக்கவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓஹோ, ஒரு பொருள் தருவேனே, பல பொருள் தருவேனே, அசைநிலை, இசைநிலை, இதுலேருந்து இந்த வார்த்தைகள் எக்ஸாம்பிள்ஸாக கீழே இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். எனவும் என்பதில் உண்மை மறைந்து, எனா என, ஏனா ஏனான்னு முடிப்பார் தொல்காப்பியரே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்னடா அது யாப்பியல் செய்யுளியலில் பார்த்தீங்களா, அழகியனா, இது ஏனா, ஏனா ஏனானே முடிப்பார். அப்போ எனவும் என்பதில் உண்மை மறைந்து எனா என நிற்கும் சொல்லும் அப்படின்னு இருக்கு. ஆயிற்றாகிய என்று என்னும் சொல்லும், என்றா என்றா அப்படின்லாம் சொல்கிறார்ல அவர். அப்போ இவ்விரு சொல்லும் எண்ணுதற் பொருளில் வரும்னா கவுண்டிங்கில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். முடிச்சிடலாம். இந்த நான் அனுப்பிச்சிடுறேன். இந்த பாருங்க, இப்போ ஃபோன்லேயே இருக்குது. நன்றி, வணக்கம்.